வந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வீசா எடுத்துருந்தா இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ. அந்த வீசாவை எங்களால் எடுக்க முடியல. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. இப்போ இங்கே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். எல்லா கண்ட்ரியும் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க. துபாயில் மட்டும் எல்லாமே தப்பாக பிளான் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு புர்ஜ் கலிஃபாவை சுற்றி பார்க்க செலக்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணுறதோ இல்லையோ எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. குட் மார்னிங் மக்களே. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா, சென்னை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் யூகே கிளம்புறோம். போகிற வழில டிரான்சிட்டில் துபாய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் பண்ணுற தப்புலேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டிரான்சிட் வீசா எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. கடைசியில் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். 22 ஹார்ஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணி போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. துபாய் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எதிர்பார்க்கல. ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்குது. பணக்காரங்க ஏன் துபாயில் வீடு வாங்குறாங்கன்னு இப்போ புரியுதா? பாருங்கள் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. துபாயில் 3000 ரூபாய்க்கு வந்து ஹோட்டல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் எங்களுக்கு கிடச்சிச்சு சீப்பஸ்ட்டு ஆப்ஷன். டீசெண்டாக தான் இருந்தது, கரப்பாம்பூச்சியெல்லாம் இருந்தது. ஆனால் 3000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கிடைக்குதுன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மணி வேல்யூக்காக குட் அப்படின்னு சொல்லுவேன். டீசென்ட் ரூம், டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம துபாயில் இருக்கிற மெட்ரோக்கு வந்திருக்கிறோம். புர்ஜ் கலிஃபா போகிறோம். பக்கத்தில் அக்வேரியம் இருக்குது. இப்போ நம்ம மெட்ரோவில் வந்து போகலாம். நம்ம டிக்கெட் சாருக்கு வந்து ஈவினிங் ஆனால் இங்கே டிராஃபிக் ஆகுது, அதனால இங்கே அப்படி போக சொல்லிருக்குறாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 2 வந்திருக்கிறோம். இங்கேருந்து நம்ம புர்ஜ் கலிஃபா வாசலே மெட்ரோ வந்து டாக்ஸி எடுக்க வேணாம், டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைமில், ஈவினிங் டைமில். ஸோ இது எடுக்க சொல்லிட்டாங்க எங்களை. நாங்கள் இப்போ மெட்ரோ எடுத்துகிட்டு சீக்கிரம் அந்த வாசல்லையே போய் நிறுத்துவாங்களாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்குறாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். மெட்ரோ வந்து துபாயை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே சீப்பான ஆப்ஷன். டிராஃபிக்லேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியும். உங்களுக்கு விலை கம்மியாகவும் கொடுப்பீங்க. இம்பார்ட்டண்ட்டான இடத்துலலாம் நிற்கும். புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்குற இடத்துல முக்கால்வாசி நின்றும். அப்படி நிற்கும் போது நீங்கள் வேணும்னா அந்த இடம் பார்த்துட்டு அழகாக இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல இறங்கி நீங்கள் சுற்றி கூட பார்க்கலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு இடம் இருக்குது, அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டேஷன் அதுக்கப்புறம் தான் இறங்குற மாதிரி வருது, கண்ணு முன்னாடி தெரியுது அது சுற்றி பார்க்குற இடம்ன்றது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது போகிற இடம்லாம். المركز التجاري العالمي. المحطة القادمة هي أبراج الإمارات. The next station is Emirates Towers. Expo 2020. The next. المحطة القادمة هي المركز المالي. The next station is Financial Center. المحطة القادمة هي برج خليفة دبي مول. The next station is
Burj Khalifa, Dubai Mall. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன்னு. என்ன பிளண்டர் மிஸ்டேக்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் விஷயம், 22 மணி நேரத்துக்கு குறைஞ்சி உங்களுக்கு டைம் இருக்குது டிரான்சிட் வீசாவில் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டு நைட்டு கிளம்பணுன்னா தெரியாதனமாக கூட இந்த துபாய் மாலை சுற்றி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 பெரிய மால். ஸோ இதுதான் நான் பண்ண முதல் மிஸ்டேக். லூலு மால் இல்லை, லூலு மால் இல்லை, இது துபாய் மால். வேறு லெவலில் இருக்குது. இங்கே 22 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப கம்மி டைம் இருக்குது. நைட்டு ஃப்ளைட்டே வச்சுக்கிட்டு நீங்கள் புர்ஜ் கலிஃபா வர்றது. ஏன்னா புர்ஜ் கலிஃபாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய க்யூ. திருப்பதிக்கு டிக்கெட் போட்டு தரிசனம் பார்க்கணும். இன்னும் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ புர்ஜ் கலிஃபா போகிறோம். ஆல்ரெடி ஒரு லாங் க்யூ தாண்டி வந்துட்டோம். ஆனால் இன்னும் முடியல. இப்போ முன்னாடி போகிறது மட்டும்தான் நீங்கள் க்யூ நினச்சா அதுதான் இல்லை. சுற்றி சுற்றி போகிறோம். எவ்வளோ நேரம் தான் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த டிவியை பார்த்துட்ருப்போம், எங்களுக்கும் தெரியல. பேசாமல் இங்கேயே உட்காந்துடலாமா? இவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. புர்ஜ் கலிஃபாக்கு கண்டிப்பாக ப்ரையாரிட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வரும்போது. புர்ஜ் கலிஃபாக்கு வரணும்னா நீங்கள் டைம் நடக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கு ஒதுக்கிக்கணும். One by one. Okay. One by one. Push the door. Vidya, the line. கடைசி லெஃப்ட் கிட்ட வந்துட்டோம். நான் பண்ணுறதோ இல்லையோ எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அங்கே பாரு, ஃப்ளோர்ஸ் காட்டுறாங்க பாரு. இதுக்கு மேலே இருக்கா? ஆமாம், அத்தனை ஃப்ளோர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 30 ஃப்ளோரில் இருக்கோமா? 1 மினிட்ல 124 ஃப்ளோர்ஸ். ஒரு So just pay attention, the door will open from that side. Please, thank you. காது அடைக்கிறது பாரு. ரிட்டர்னுக்கும் கியூ தான். ரிட்டர்னும் கியூ தான். இவ்வளோ க்யூவில் நின்று டயர்டாக இவ்வளோ தூரம் வந்ததில் இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த க்ரௌடுக்கு நடுவில் 10-15 நிமிஷம் மட்டுமே எங்களால் நின்று போக முடியுதுன்னும் போது கொஞ்சம் டவுனாக ஃபீல் ஆகுது. இது வந்து இங்கே ஒரு 4-5 நாள் நான் இருக்கிறேன்னா புர்ஜ் கலிஃபா மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய அக்வேரியம்.
ஏய் எவ்வளோ பெருசு அக்வேரியமா. அடுத்த பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? என்னன்னே தெரியாமல் சரியாக பார்க்காம ஒரு ஆப்பில் நாங்கள் புக் பண்ணோம். அந்த புக்கிங்கில் வந்து 2 பேருக்கு புர்ஜ் கலிஃபா டிக்கெட்டு ப்ளஸ் 2 பேருக்கு அக்வேரியம் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம். கடைசியில் பார்த்தா அது எவ்வளோ ஆச்சு தெரியுமா? 15,000 ரூபாய். ஆனால் கடைசியில் வந்து அது 2 பேர் அக்வேரியம் டிக்கெட் இல்லை, ஒருத்தருக்கு தான் அக்வேரியம் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 2 நாள் சரியாக தூங்காமல் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப லாங் க்யூக்கு அப்புறம் இங்கே வந்து நின்னா இது ரொம்ப இதாகிடுச்சு. 2 பேருமே டயர்டும் ஆகிட்டோம். ரொம்ப கடுப்பாகி இங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாத்த விட பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? டிரான்சிட்டில் துபாயை பார்க்கணுன்னு நினச்சது. துபாய் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடத்த நீங்கள் ஒரு 4-5 நாள் இங்கே தங்கி பாருங்கள். தயவு செஞ்சு டிரான்சிட்டில் சுற்றி பார்க்குறேன்லாம் வந்துடாதீங்க. இது பார்க்கணும்னு நினச்ச கார்டன். இந்தியா போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு துபாய் போயிட்டு வெயிலில் நல்லா சூடாகி இங்கே வந்தானா நூடுல்ஸை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சில் தண்ணி ஊற்றுற மாதிரி கோவன்ட்ரியில் பனி பெய்யுதுங்க. சுற்றி பனி, பயங்கர சில்லு. இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ராப்பை வந்து தாங்கவும் முடியல, ஆனால் ஜாலியாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு பயங்கரமான கண்ட்ரி தான் போகிறோம். அது என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.